நேத்து தஞ்சாவூர்ல மேகதாது அணை விவகாரத்துல மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு திமுக சார்பில் காவிரி நதிநீர் உரிமை போராட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த சிலர் த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல முதல்வர் விஜய், நடிகை த்ரிஷா ரெண்டு பேரோட நட்பை பத்தி சிரிச்சுக்கிட்டே டபுள் மீனிங்ல கொஞ்சம் அசிங்கமா பேசிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் லைவாவும் வீடியோவாவும் வந்து காட்டுத்தீ மாதிரி பயங்கரமா பரவிடுச்சு. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன உதயநிதியுடைய இந்த அசிங்கமான பேச்சுக்கு தமிழக வெற்றி கழக தாவேகா நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அப்புறம் நிறைய மகளிர் அமைப்புகள் செம்ம கடுப்பாகி கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்களை இழிவா பேசின உதயநிதி நிபந்தனை எதுவுமே இல்லாம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் டெல்லியில் இருக்கிற தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துட்டாரு. இதை தொடர்ந்து தஞ்சை தாவேகா மகளிர் அணி நிர்வாகி பைரவி கொடுத்த புகார் வச்சு தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் மேல பெயில்ல வர முடியாதபடி 9 கடுமையான செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்ட கையோட இன்னைக்கு அதிகாலை சென்னை நீலாங்கரையில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் ஏகப்பட்ட போலீஸ்காரர்கள் வந்துட்டாங்க. திமுக உடைய முக்கிய நிர்வாகிகள் அப்புறம் குடும்பத்தார்கிட்ட விசாரிச்ச பிறகு காலையில் 8:30 மணி அளவில் தஞ்சாவூர் தனிப்படை போலீசார் உதயநிதியை முறைப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி பரவுனதும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் திமுக தொண்டர்கள் ரோட்டை மறித்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்களில் திமுகவுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் நடுவில் செம்ம அடிதடி மோதல் எல்லாமே வெடிச்சிருக்கு. பிரச்சனை எதுவுமே பெருசாகாம இருக்க பல மாவட்டங்களில் கடையெல்லாம் அடைச்சிருக்காங்க. இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காக மாநிலம் முழுக்க போலீசார் பயங்கரமாக குவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசரமா முன்ஜாமீன் மனு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கேஸ் இன்னைக்கு மத்தியானம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரும்பவும் விசாரணைக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் இது சம்பந்தமா போட்ட இன்னொரு மனுவை விசாரிச்ச உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி உதயநிதி ஸ்டாலினை ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அரசுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் போலீஸ்க்கும் உதயநிதிக்கும் அதிரடியா சில உத்தரவுகளை போட்டிருக்காரு. தஞ்சாவூர் போலீஸால கைதாகி இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை இன்னைக்கு விசாரணையை முடிச்ச கையோட காவல் நிலைய ஜாமீன்லேயே உடனே ரிலீஸ் பண்ணிடணும். விசாரணையை எந்த காரணம் கொண்டும் நாளைக்கு வரைக்கும் இழுக்கக்கூடாது. விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின் முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கணும். கோர்ட்டோட இந்த அதிரடி உத்தரவால தஞ்சாவூர்ல விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் ஆயிடுவார் அப்படிங்கிறது தெரியுது.